ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை ரூடு மாஃபியா டேடியோட நெக்ஸ்ட் பாட்டை டேரக்ட் பண்ணிருக்கேன். டேரக்டாக நம்ம பாட்டுக்கள் அப்பெல்லாம் நான் பேசுகிறேன். பட் ரெண்டு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது வேறு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ள அப்பெல்லாம் லீடா எதுக்காக அவங்க அங்கேருந்து இந்த கண்ட்ரிக்கு வராங்கங்கிற மாதிரி சீக்கிரம் அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி லீ காலை கட் பண்ணால் ஜாக் அந்த ஒர்க் விஷயமா அப்படியே அங்கேருந்து கிளம்புனா இப்போ ஜேகப் சைடை தான் காட்டுடு. சீக்கிரமாகவே நம்ம அந்த ஜாக் என்னென்ன பண்ணிகிட்ருக்கானுங்கிறது சீக்கிரம் கண்டுபிடிச்சி ஜாக்கை முதல்ல லாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கை லாக் பண்ணால் லீ கரெக்டாக சிக்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஜேகப்பும் வயனுமே ஜாக்கை பற்றின இன்ஃபர்மேஷன் மொத்தத்தையுமே கலெக்ட் பண்ணதுக்கு ஒவ்வொரு பிளேஸாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஜாக்கோட மொத்த டீட்டெயில்ஸையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஜாக்கை அரெஸ்ட் பண்ணதுக்கு இந்த மாதிரி நம்ம வயனும் ஜேகப்பும் நம்ம ஜாக் அரெஸ்ட் பண்ணதுக்கான மொட்டை ஒர்க்கே பண்ணிகிட்டு இருந்தா எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே ஒரு 3 days போகுது. 3 days கழிச்சு ஃபிலிக்ஸ் தான் டேயை பார்க்கக்கூடாது, டேட்டை ப்ராப்ளம் பண்ணக்கூடாதுன்னு தான் லீ சொல்லிட்டு போயிருந்துருப்பார். ஃபிலிக்ஸுமே 1 week கழிச்சு டேயை ஹயாங்கே நமக்கு மேரேஜ் பண்ணிட்டாரன்னு இருக்கா, அப்புறம் ப்ராப்ளம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணதுக்கு மாலுக்கு வந்துருப்பான். இந்த மாதிரி மாலுக்கு வந்துருந்தா அதே மாலுக்கு தான் பீமின் 2 பேருமே வந்துருக்காங்க. அவங்க காலேஜ் ஒர்க்குக்கு சம்மந்தமான திங்ஸஸ் வாங்குறதுக்கு தான் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்துருந்தா ஏன்டா 3 days நம்ம அந்த பர்சன்ட்டை தேடிட்டு இருக்கோம். ஜேகே ரெடி பண்ண பர்சன்ஸ் யார், அந்த பாடி கார்ட்ஸ் யாருங்கிறது தெரியலையேங்கிற மீதி வீமின்னு சொன்னால் ஆல்ரெடி ஜேகேவோட பாடி கார்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமாக நம்ம ஜேகே ட்ரெயின் பண்ணியிருப்பாரு. 100% யாருக்குமே நீங்கள் ஒரு பாடி கார்டுங்கிறது தெரியாத அளவுக்கு தான் ஜங்குக் நிறைய ட்ரைனிங் கொடுத்துருந்துருப்பாரு. அந்த மூமெண்ட்டில் வீமினை ஃபாலோ பண்ணிட்டு வர பாடி கார்ட்ஸ் கூட பாடி கார்ட்ஸ் தானுங்கிறது கூட தெரியாமல் வீமின் 3 days பாடி கார்ட்ஸை தேடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தேடிட்டு இருந்தான். கரெக்டாக ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு வராரு. ஐஸ்கிரீம் இருக்கிறத பார்த்துட்டு சைல்டிஸாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவார். எனக்கு அந்த ஐஸ் வேணும், கண்டிப்பாக சாப்பிட்ணும், வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக அந்த பிளேஸ்க்கு போனால் அதே ஐஸ்கிரீம் ஷாப்புக்குள்ள தான் ஃபிலிக்ஸோட ஃப்ரெண்டோட இருக்கிறான். அவன் ஒரு டேபிளில் இருக்கிறான். 5 members அந்த பிளேஸ்க்கு வந்துருப்பாங்க. அதில் ஒரு பர்சன்ட் மட்டும் இவங்க எல்லாத்துக்கும் சீட் ஐஸ்கிரீம் வாங்கிடுக்கு அந்த பிளேஸில் வந்து நின்று ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருந்தான். கரெக்டாக அந்த பர்சன்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நின்றுட்டு எனக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அது வந்து இங்கே பாருடா, ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு தம்பி, நீ ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் கேட்டால் கிடைக்காதே, ஒன்று தான் இருந்துச்சு, அதுவும் இதோ இந்த பர்சன்ட் மணி கொடுத்து வாங்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி அந்த பர்சன்ட் சொல்ல நம்ம டேதான் ஸ்ட்ராபெரி ஐஸ் எனக்கு தானே வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன்ட்டை நோட் பண்ணால் என்ன இது ஃபிலிக்ஸு ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இதை நல்ல சான்ஸு நம்ம இங்கே வந்திருக்கானுங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக ஃப்ரெண்டு கூட சும்மா இல்லை அப்படியே திரும்பி மச்சான் அப்படிங்கிற மாதிரி கட்டவும் 4 members அப்படியே திரும்பி நம்ம வீமினியும் அந்த பசனையும் நோட் பண்ணால் வந்து ஃபிலிக்ஸை பார்க்கல, ஜிமினா கூட பார்த்துட்டாரு. பட் டேயோட ஐஸ் மொட்டமும் ஸ்ட்ராபெரி ஐஸ் மேலே தான் இருக்குது. ஸ்ட்ராபெரி ஐஸையே பட்டப்படி நிற்கிறாரு. தருவானா தரமாட்டானானுங்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி ஐஸை பட்டப்படி இருந்தா ஜிமினா ஃபிலிக்ஸை பார்த்து ஷாக் ஆனால் நம்ம 4 பர்சன்ஸும் அப்படியே நம்ம டேயை நோட் பண்ணால் இந்த பர்சன்ட்டுக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ் வேணுமா, அதான் நான் வாங்கிட்டேன், ஒன்று தான் இருக்கான். அவன் என்கிட்ட கேட்குறான், கொடுக்கட்டுமா இல்லை நீ வந்து கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி இப்படி அந்த பர்சன்ட் பேச ஃபிலிக்ஸ் அங்கேருந்து எழுந்த வேகத்திலேயே நேராக அந்த பர்சன்ட்டுக்கிட்ட வந்துட்டு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் உனக்கு வேணுமா பேபி அப்படிங்கிற மாதிரி கேட்க பரதநாட்டம் நம்ம நிமிண்டு ஃபேஸையே பார்க்குறாரு. ஃபேஸை பார்த்த அடுத்த செகண்டே எனக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம்லாம் பிடிக்காது, அது ரொம்ப டேட்டி அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸை பார்த்து சொன்னால் ஃபிலிக்ஸு காண்டாயிருவான். டாடே இவ்வளோ நேரம் அந்த ஐஸ்கிரீம் தான்டா பார்த்துட்டு இருந்தேன், இப்போ அந்த ஐஸ்கிரீம் டேட்டி ஐஸ்கிரீமா, எது என் ஹேண்ட்ஸ் பட்டுருச்சுன்னா அது டேட்டி ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஐஸ்கிரீமை ஓப்பன் பண்ணி பக்கத்தில் இருக்கட்டே நோட் பண்ணிவிட்டு இப்போ இதை நீ சாப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்ணால் என்ன நினச்சிட்டு இருக்க, நான் எதுக்கு சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப பயந்து போய் ஜிமின் வா அங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஃபிலிக்ஸை சும்மாவே இல்லாமல் கிரிப்பாக பிடிச்சிட்டு டேட்டி நான் சொல்லுவேனுங்கிற மாதிரி
ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே அந்த ஐஸ்கிரீமை கொடுத்துருவான். இந்த மாதிரி கொடுத்தா ஜிமினாடா அட பாவிங்களா என்னடா அவங்ககிட்ட இந்த மாதிரி ப்ளே பண்ணுற, சுகாவுக்கும் ஜங்குக்கும் சொல்ல பயமாக வேற இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹெல்ப்புன்னு சொன்னால் இவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆயிருமோ, இந்த மாதிரி ஜங்குக்கு சுகாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக பனிஷ் பண்ணுவாங்க, கீல் பண்ணுவாங்க, அது டேக்க பிடிக்காது. நான் இப்போ என்ன பண்ணுவேன், டே என் ஃப்ரெண்டை விடுறா விடுறா அப்படிங்கிற மாதிரி கட்டிக்கிட்டு இருந்தான். ஜிமினாவை ஃபிலிக்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே ஐஸ்கிரீமை மட்டுமே நம்ம டேக்கி சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்டாலும் சரி வெயிட் பண்ணி முடிச்சிட்டான். இந்த மாதிரி முடிச்சுட்டு உண்மையிலே பேபி நீயும் அந்த ஸ்ட்ராபெரி மாதிரி செம்ம ஸ்வீட்டாக தான் இருக்க பிள்ளைக்கு உன்னையும் ஒன் டே ஃபுல்லாக அட்டுக்கு தான் போகிறேன் இந்த ஐஸ்கிரீம் ஆர்டர் இப்படிங்கிற மாதிரி டேயோட சீக்ஸில் இருக்கிற ஐஸ்கிரீம் எடுத்து இவன் லிக் பண்ணால் டே இந்த மாதிரி டடியாக பேசுகிறத கேட்டு ரொம்ப ஒரு மாதிரி பெயினான மூமெண்ட்டில் நின்னா இந்த மூமெண்ட்டை மட்டுட்டு ஜாக் நோட் பண்ணிவிட்டு என்ன நடந்தாலும் சரி அவங்ககிட்ட நீ இந்த மாதிரி தான் ப்ளே பண்ணுவேனுங்கிற மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருக்கியானுங்கிற மாதிரி ஜாக் இந்த மூமெண்ட்டை பட்டு ரொம்ப காண்டானா டே எதுவுமே பேசாமல் அப்படியே அந்த ஷாப்பை விட்டு வெளியே ரன் பண்ணப்படி ஓடுனா ஜெமினாவுமே டேயை ஃபாலோ பண்ணப்படி வருவாரா அந்த மாதிரி வேண்டா டேய் விடுங்கடா எடுக்கு மேலே அதான் பேபி ஆசையாக சாப்பிட வேண்ட மூடையே ஸ்பால் பண்ணிவிட்டோமே வாங்க வேறு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ப்ராப்ளத்தை மோடே பண்ணிவிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அவன் பாட்டுக்கு கூலாக உட்காந்துருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டான். அதுக்கு பக்கத்து டேபிள்ட்டு ஜாக் வந்து உட்காந்துருக்கான். இந்த மாதிரி உட்காந்துருந்தா டே அந்தளவுக்கு அவங்ககிட்ட ப்ளே பண்ணுற அவ்வளோ பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம டேயை ஒன் சைடாக லவ் பண்ணாலும் ஓவராக லவ் பண்ணி வச்சுருக்கான். டேயை மொத்தமாக வர்ணிக்கிறான். அவன் என்னை எப்படி திட்டினாலும் பரவாயில்ல, என்னை எப்படி ஹேட் பண்ணாலும் பரவாயில்ல, அவனுக்காக ஃபிலிக்ஸ் உயிரை கூட கொடுப்பானா இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நம்ம டேயை வச்சே பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பர்சன்ட் என் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. பிடிச்ச உடனே எடுத்துக்கிற திங்கிங் எனக்கு, ஆனால் அவன்கிட்ட நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் தெரியுமாங்கிற மாதிரி ஹயாங் என்கிட்ட சொல்லியிருக்காரு. இன்னும் இந்த ஒன் வீக் எண்ட் ஆகட்டுக்குள்ளே எனக்கிட்ட என் மேரேஜ் பண்ணி கொடுக்குறேன்ட்டு. மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃபாக என் பேபிக்கிட்ட அப்படி க்யூட்டாக ப்ளே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அந்த மாதிரி பண்ணுவேன் பேபி அப்படியே ஹேண்ட்ஸ் வச்சு தூக்கி கொஞ்சம் வேணுங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக டே கூட ட்ரீம்லேயே வாழ்கிறோம். இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் கேட்க ஜாக்கு காண்டாகி ரொம்ப டென்ஷன் ஆகி அவன் இந்த அளவுக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுருக்கானா, நான் கூட சும்மா ஏதோ மேலே இருக்க அட்ராக்ஷனில் தான் உங்ககிட்ட ப்ளே பண்ணுற வரைக்கும் ப்ளே பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு போன மாதிரி தூக்கி போட்டு போயிடுவான்னு நினச்சான். அவன் பேசுகிறதெல்லாம் பார்க்க சொல்ல அவனோட மொத்த வேல்டு நீடானுங்கிற மாதிரி உளறி கொட்டிகிட்ருக்கு. அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகியும் இந்த டேயை ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தோம். இனி 3 days இருக்குது. இந்த 3 daysக்குள்ளே அந்த டே அந்த வேர்ல்டை விட்டு மொத்தமாக மூவ் ஆன் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு டேயை போட்டு தள்ளுற அளவுக்கே பிளான் போட ஆரம்பிச்சிட்டான். 3 daysக்குள்ளே எப்படியாவது டேயை கில் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி இருந்தால் இப்போ ஹவுஸு தான் கட்டுட்டு நம்ம டே டாம்டி பெட்டில் உட்காந்துருக்காரு. ஃபிலிக்ஸ் நான் அந்த மூமெண்ட்டையே திங்க் பண்ணிட்டு இருந்தா. சரி அட விட்றா, அவன் இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் பண்ணுவான். நீ ஹயாங்க மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்ளம்லாம் எண்ட் ஆக போகுது. நான் சுகாக்கிட்டையும் சொங்கக்கிட்டையும் சொல்கிறேன்னா நீ வேண்டானுங்கிற, அப்புறம் என்ன பண்ண முடியும், நீ எல்லாத்தையும் சகிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம வீமின் பேசிக்கிட்டு இருந்தால் ஆரம் ஜின் சைடை தான் காட்டுது. ஆரமும் ஜின்னுமே கரெக்டாக லியோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஃபாரஸ்ட் அப்பார்ட்மெண்ட் எங்கன்னா ஒரு 3 kilometers to 4 kilometers தள்ளி ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. அதுக்குள்ளே தான் இவன் சீக்ரெட்டாக நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அங்கே தான் அவனோட சீக்ரெட் பிளேஸுமே இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது. அந்த பில்டிங்கில் தான் நம்ம ஆரம்பம் ஜின்னுமே ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டே பண்ண பொசிஷன்லேயே இந்த பிளேஸ் தானானுங்கிற மாதிரி ஜின்னுட்டு ஆரம்பம் கேட்கும். கரெக்டாக இந்த பிளேஸ்க்கு தான்டா கூட்டு இருக்கும். இந்த பிளேஸில் இங்கேருந்து நோட் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பைனாக்குலர் மாதிரி இருக்குது. ரொம்ப தூரத்துலேருந்து உன்னிப்பாக கவனிக்கிற மாதிரி அந்த மாதிரி எதையோ ஹேண்ட்ஸில் எடுத்து கரெக்டாக லீ இப்போ ஸ்டே பண்ணிகிட்ருக்க அப்பார்ட்மெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு லீயோட கார் கரெக்டாக அங்கேருந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த பில்டிங்குள்ளே என்ட்ரு ஆகிறதையும் இந்த ஸ்பைனாக்குலர் மூலியமாகவே அவ்வளோத்தையுமே நோட் பண்ணுறாங்க நம்ம ஆரம்பம் ஜினம். அப்போ கரெக்டு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதோட பைனாஸ்குலர்னால் நல்லா தூரமாக பார்க்குற மாதிரி ஒரு திங்ஸ் தான், நம்ம லாங்காக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு திங்ஸை வச்சு தான் இப்படி பார்ப்பாங்க. இந்த மாதிரி பார்த்துட்டு அந்த மாதிரி பிளேஸ்க்குள்ளே எப்படி சீக்கிரமாக என்ட்ராகிறது, அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே யாராலையுமே என்ட்ராக முடியுது. சுற்றி பாரு, ஃபாரஸ்ட்டை சுற்றி எவ்வளோ பாடி கார்ட்ஸ் நிற்கிறாங்கன்ட்டு. பீப்புள்ஸ் கூட நார்மலாக அந்த பிளேஸ்க்குள்ளே போகிறதுக்கு எவ்வளோ செக்கிங்ன்ட்டு.
நம்ம வேற அண்டு நம்ம வேற ஜேகே சுகாவோட பிரதருங்கிறது லீக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்க சான்ஸே இல்லாமல் இருக்காது. எப்படி நம்ம அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராக முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஆரம்பிச்சினோம். இனி இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரானா தானே அந்த பிளேஸ், அந்த சீக்ரெட் பிளேஸில் எத்தனை பாடி கார்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, எப்படி அவங்க ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, லீ எந்த டைம் நம்ம பிடிக்கலாம், இல்லையே எந்த டைம் லாக் பண்ணலான்ங்கிறத நோட் பண்ண முடியும். அதுக்கு அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகணுமேங்கிற மாதிரி எப்படி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகலான்ங்கிற மாதிரி ஆரமும் ஜின்னும் இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் சைடை தான் காட்டுது. ஜங்குக்கு மாஃபியா ஒர்க் பண்ணுற பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். டேட்டை இந்த மாதிரி இன்றைக்கி ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி டேயை டார்ச்சர் பண்ணியிருப்பார்ல, அந்த மூமெண்ட் அப்படியே சொல்லவும் ஜேகேக்கு செம்ம காண்டாகுது. இதை கேட்க சொல்ல சுகாவுக்குமே ரொம்ப கோவம் வருது. கோவத்தில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு இருந்தான். நம்ம ஜேக்கினா அந்த ஃபிலிக்ஸை இதோட என்ன பண்ணுறேன் பாரு, அவன் ஹேண்ட்ஸை உடைக்கிறானா இல்லையான்னு பாருங்கிற மாரி ரொம்ப காண்டானா சுகாடா. 2 பேருக்குமே கோவம் ஹைப் ஆகுது. இருந்தாலும் கோவத்தை அவங்களுக்குள்ளே வச்சுட்டு ஜங்குக்கிட்ட வந்துட்டு என்னலாமோ நம்ம சுகா சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ஜங்குக்குமே லைட்டாக ஸ்மெல் பண்ணப்படி, கோவத்தில் இருந்தவரும் லைட்டாக ஸ்மெல் பண்ணப்படி ஓகே அப்படியே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வில்லத்தனமே சிரித்தான். இப்போ மார்க்கும் ஜங்குக்குன்னா மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் இருந்து சுகா இப்போ ஒரு பிளானு, ஜங்குக்கு சுகாவும் ஒரு பிளான் போட்டாங்கள்ல, அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு சுகா அங்கேருந்து கிளம்பணும். ஜங்குக்கும் மாருக்குமே அந்த கார் டிரைவர் யார், அந்த கேங்ஸ்டர் எங்கேங்கிற மாதிரி அந்த கேங்ஸ்டரை மீட் பண்ண போயிடுவாங்க. இந்த மாதிரி கேங்ஸ்டரை தேடி நம்ம ஜங்குக்கும் மாருக்கும் போனோம். ஜின்னு சைடை காட்டுது. கரெக்டாக நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த மூமெண்ட்டுக்கு ஜின்னுமே கரெக்டாக எப்படியாவது அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே என்ட்ராயிட்டாங்க. பயமே இருந்தாலும் போயிட்டு அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரானா லீயோட பாடி கார்ட்ஸ்கிட்ட லீ அவங்க 2 பேரும் எதுக்கு இங்கே வர்றாங்கங்கிறத நோட் பண்ணிவிட்டு அவங்க ஏதாவது இங்கே செக் பண்ண இன்ஃபர்மேஷன் தான் கலெக்ட் பண்ண வந்த மாதிரி ஏதாவது அவங்க பொய் சொல்கிற மாதிரி தெரிஞ்சால் அதே இடத்துல கில் பண்ணிடுங்கிற மாதிரி, ஏன் வேண்டாம் எதுக்கு வேண்டாம்ங்கிற மாதிரி கேளுங்க, அவங்கள கில் பண்ணு நான் ஆர்டரை சொல்லுவேன், அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி கில் பண்ணிடுங்கிற மாதிரி ப்ளூடூத் மூலியமாகவே கரெக்டாக இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா. அதில் 2-3 பாடி கார்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தவங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ராக்குற சின்ன ரவுண்ட் அப் பண்ணபடி பிடிக்கவும் ஆரம்புக்கும் சின்னுக்கும் லைட்டாக நர்வஸ் ஆனாலும் யார் நீங்கள், எதுக்கு எங்களை சுற்றி வளைச்சபடி பிடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால் ஜின்னுமேடா என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமாக என்ன, எதுக்கு எங்கே முன்னாடி நிற்கிறீங்க, எங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குது, எங்களை இங்கேருந்து போக விட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜின்னு சொன்னால், நீ கேளுடா நான் சொன்ன மாதிரி கேளு அப்படிங்கிற மாதிரி லீ என்னெல்லாம் சொல்கிறானோ அதெல்லாம் ப்ளூடூத் மூலியமாக ஒரு பாடி கார்டு கேட்டுட்ருக்காம்ல, அவன் பேச ஆரம்பிக்கிறான். இந்த பிளேஸில் உங்களுக்கு என்ன ஒர்க் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எங்களுக்கு என்ன ஒர்க்குன்னா நாங்கள் எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் கிடைக்கணுங்கிற மாதிரி எங்களுக்கு 2-3 பர்சன்ட் சொன்னாங்க. இங்கே நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது, அதெல்லாம் மெடிசனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ், இங்கே நிறைய ட்ரீல அண்ட் அதுக்கான திங்ஸஸ்லாம் இருக்குது, அதோட இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மெடிசன் சம்மந்தமாக நிறைய திங்ஸஸ் இருக்குது, அதை கலெக்ட் பண்ணிட்டு போக வந்தோம் அப்படிங்கிற மாதிரி எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி மெடிசன்ஸை எப்படி ரெடி பண்ணணும், இந்த மாதிரி ஒரு மெடிசன்ஸ்க்கான திங்ஸஸ் எல்லாம் இங்கே தான் கிடைக்கணுங்கிற இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு, அதை கலெக்ட் பண்ணிட்டு போகணுங்கிறதுக்காக தான் அங்கே வந்தோம். அது இந்த ஃபாரஸ்ட்டில் தான் இருக்குது, நாங்கள் அதை தான் கலெக்ட் பண்ண வந்தோம், பார்த்தீங்களா அதில் ஒரு ஃப்ளவர் கூட நான் கலெக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜின் அப்படியே ஒரு ஃப்ளவரை தூக்கி காட்டுவாரா அந்த மாதிரி காட்டுனா அந்த பாடி கார்டு தான் அப்படியே ஜின்னி நோட் பண்ணால், எங்களுக்கு ஒர்க் இருக்குது எதுக்கு மறைக்கிறீங்க, முதல்ல நீங்கள் யார், நான் ஒர்க் பண்ணுற பிளேஸில் என் ஒர்க்கை ஏன் பிரேக் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் ஆல்ரெடி பர்மிஷனோட தான் இந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராக இருக்கேன், இந்த ஃபாரஸ்ட்டில் எனக்கு கொஞ்சம் நான் ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் திங்ஸஸ் தேவைப்படுது, அதை கலெக்ட் பண்ண தான் வந்திருக்கேன், எதுக்காக என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக பேசுனா, லீடா அவங்கள இப்போ ஃப்ரீ பண்ணிவிடு பிறகு பாட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே இந்தாங்க உங்கள் ஃப்ளவர் பத்திரமா வச்சுக்கோங்க, இந்த ஃபாரஸ்ட் ரொம்ப மோசமான ஒரு பிளேஸ், இங்கே நிறைய அனிமல்ஸ் இருக்குது, அனிமல்ஸே மாதிரி அனிமல்ஸை விட ரொம்ப மோசமான பர்சன்ஸும் இங்கே தான் இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் பி கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே இருந்த பாடி கார்ட்ஸ் அவ்வளோ பேரும் போனால், தப்பிச்சிட்டோண்டா, நல்ல வேலை ஒயன் இந்த மாதிரி ஐடியா கொடுத்தா, அவள் ஐடியா தான் இப்போ சக்ஸஸ் ஆகிருக்குது, அப்போ என்னமோ கலாய்ச்சேன் என் சிஸ்டர் சொன்ன ஐடியா மொக்கன்ட்டு
பாட்டியா அவ கொடுத்த ஐடியாவில் தான் இப்போ தப்பிச்சிருக்கோம். இப்போ என்னங்க இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன்? அவள் திங்க் பண்ண மாதிரியே இந்த மாதிரி நம்மக்கிட்ட டேரெக்டாக வந்துட்டு கொஸ்டின்லாம் கேட்டாங்க. அதான் அதுக்கு ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணி சொல்லிட்டோம்ல. இப்போ என்ன பண்ணுறது? நமக்கு 2-3 மெடிசன்ஸ் தெரியும். அது சம்மந்தப்பட்டதை கலெக்ட் பண்ணுற மாதிரி இந்த பிளேஸில் சர்ச் பண்ணுவோம். இந்த மாதிரி சர்ச் பண்ணாதான் இந்த பிளேஸில் இருக்கிற அந்த லீக்கு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோங்கிறத கண்டிப்பாக நோட் பண்ணுவான். நோட் பண்ணிகிட்ருக்க சொல்ல இந்த மாதிரி திங்ஸ் எடுக்கிறத பார்த்துட்டு நம்ம இந்த ஒர்க்குக்கு தான் வந்திருக்கான்னு சொல்லிவிட்டு அவன் ஒர்க்கு அவன் ஃப்ரீ பண்ணி பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சின்னு பேசினபடி கரெக்டாக அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் அங்கே ஒவ்வொரு திங்ஸை தேடுற மாதிரி தான் சுட்டி மூட்டி லீயோட பிளேஸை தான் நோட் பண்ணுறாங்க. பட் பார்க்குற பர்சன்ஸுக்கு ஏதோ 2-3 திங்ஸை தேடி வந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஆரம்பிச்சிடணும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே 2-3 திங்ஸை தேடுறது, ட்ரீ பக்கத்தில் உட்காந்து ஃபுட்டு சாப்பிட்டபடியே தூரத்தில் எத்தனை பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. லீயோட காரு வெளியே போயிட்டா. லீ இன்னும் அந்த பில்டிங்கில் தான் இருக்கானாங்கிற மாரி இஞ்சி போய் இஞ்சியாக நோட் பண்ணபடியே இருந்தான். லீயுமே அவன் இருக்கிற பிளேஸ்லேருந்தே ஆரம்பிச்சு அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு பாடி கார்ட்ஸ்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டுட்ருக்கான். அவங்க இங்கேருந்து போயிட்டாங்களாம், என்ன பண்ணிகிட்ருக்காங்கிறத நோட் பண்ணிட்டு தானே இருக்குங்கிற மாரி 1 by 1 கேட்டேன். அவங்க இந்த பிளேஸில் இந்த மாதிரி கரெக்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்கங்கிற மாதிரி அந்த பர்சன் சொல்கிறது கேட்டு சரி ஓகே இதை ஃப்ரீ பண்ணி விட்டுருங்க, அவங்க ஏதாவது ஒர்க்குக்கிட்ட வந்துருப்பாங்க, ஆனால் பட் எப்போதும் அவங்க மேலே ஒரு கண் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி லீ இந்த மாதிரி சொல்லிவிட்டு லீயோட ஒர்க்கை பண்ண ஆரம்பிப்பான். இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். இப்போ இந்த மாதிரி ஆரம்பிச்சுன்னு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் டேஸஸ் அப்படியே மூவ் ஆன் ஆகி 1 week கிட்ட ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. லீயுமே அந்த பிளேஸில் ஒர்க் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக கிளம்புனேன். ஆரம்பிச்சுன்னுமே இந்த பிளேஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுமே லீ கொரியாவுக்கு கிளம்புற மூமெண்ட்டுக்கு லீ கூடயே சேர்ந்து லீயை பாற்ற மாட்டோமானுங்கிற மாதிரி அந்த திங்கிங்லேயே நேராக லீ போகிற பிளேஸ்க்கு என்ட்ராகிறாங்க. பட் அப்போ கூட நம்ம ஆரம்பிச்சதுனால லீயோட லீயோ நோட் பண்ண முடியல. அந்த மூமெண்ட்டில் நேராக ஹவுஸ்க்குள்ள என்ட்ரானா இப்போ ஹவுஸில் தான் மார்னிங் ஒரு 7 o'clock தான் ஆரம்பிச்சுன்னும் கரெக்டாக உள்ளே என்ட்ரானா ஹவுஸில் எல்லா பர்சன்ஸும் பரபரப்பாக ஒவ்வொரு திங்ஸை எடுத்து வைக்கிறது, ஒவ்வொரு ஒர்க்கே பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சுன்னு கேட்கவும் எங்களுக்கே தெரியல, சுகாவும் ஜோங்குக்கு தான் இந்த மாதிரி டேக்கும் ஜேகேக்கும் இன்றைக்கி எங்கேஜ்மெண்ட்டுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன டேக் இன்னும் காலேஜ் ஸ்டடி முடிய இன்னும் 8 month கிட்ட இருக்குது, அதுக்குள்ளே என்கேஜ்மெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி இதை அலோவ் பண்ணியிருக்க மாட்டானேங்கிற மாதிரி ஆரம்பிச்சலவும் அது ஏன் கேட்குறீங்க, இது டேக்கே தெரியாது, இன்னும் அவன் ஸ்லீப் தான் பண்ணிகிட்ருக்கான், எனக்கு எழுந்துக்கல அப்படிங்கிற மாரி சொல்கிறது கேட்டு நம்ம ஆரம்பிச்சுன்னு கொஞ்சம் ஷாக் ஆகி சரி நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரலாங்கிற மாரி வந்தோம். எல்லாருமே எழுந்தாச்சு, ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு, ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணபடி ஹாலில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. டேயுமே ரெடியாக இருக்கார், பட் என்ன காலேஜுக்கு போகிற மாதிரி ரெடியாகி கீழே வந்தோம். ஜிமினாவும் டேயுமே காலேஜுக்கு ரெடி ஆகிற மாதிரி கீழே இறங்கி வர மூமெண்ட்டை பார்த்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி ரெடியாக இருக்கிறத பார்த்துட்டு எல்லோரும் இன்னும் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்டால் ஃபங்க்ஷனுக்கு தாண்டா போகணும், ஆனால் நாங்கள் மட்டும் இல்லை நீங்களும்டா அப்படிங்கிற மாதிரி செலவும் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் மண்டல இந்த ட்ரெஸ்ஸஸை வேர் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸையும் டேக்கி இப்போ அவருக்கு தானே என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்டுக்கான ட்ரெஸ்ஸையும் கொடுக்கவும் எதுக்கு எங்களுக்கு காலேஜ் ஒர்க் இருக்குது டாய் சொன்னாட்ட கேளுங்கடா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு வீமின் 2 பேருமே நேராக போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி கீழே இறங்கி வந்தோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு மேரேஜ் ஹாலுக்கு தான் வராங்க. ஏதோ ஒரு ரிலேட்டிவ் மெம்பருக்கு மேரேஜ் பிள்ளைக்கு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு உள்ளே என்றானா அங்கே ஜேகேயோட பாடி கார்ட்ஸோட தான் இருக்கிறாரு. இந்த மாதிரி இருந்தால் அங்கே நிறைய ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் ஃபுல்லாக டேயோட ஃபேமிலி ரிலேட்டிவ் மெம்பர்ஸ் அவ்வளோ வெறுமை இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற இந்த மூமெண்ட்டுக்கு இப்போ நம்ம ஜேகே தான் ஸ்டேஜில் நின்னபடியே டேயோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆரம்பிச்சு ஜேக்கப் எல்லாருமே என்ட்ராகிற இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாகி ஸ்மைல் பண்ணபடி டேயை பார்க்குறாரு. இந்த டேக்கு தாண்டா நான் எவ்வளோ டேஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கட்டே, இன்றைக்கி என்னோடய ஸ்பெஷல் டே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அதே மேரேஜ் ஹாலுக்குள்ளே ஜாக்கு லீயோட பேரண்ட்ஸு ஃபிலிக்ஸு இவங்க எல்லாரையுமே நம்ம சுகா இந்த பிளேஸ்க்கு வர வச்சுருக்காரு.
நம்ம ஃபிலிக்ஸோட பேரண்ட்ஸ்கிட்ட போய் எங்கள் ஹவுஸில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்களும் வரணும். நமக்குள்ளே எந்த ஒரு ஃபைட்டிங்கும் இல்லை. அன்னைக்கு ஒரு சின்ன ஃபைட் ஆயிடுச்சு. அந்த ஃபைட்டில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஃபைட் பண்ணிக்கிட்டோம். அந்த ஃபைட்டை பெருசாக எடுத்துக்காம இந்த ஃபங்க்ஷனுக்கு இருக்கிற ஃபைட்டை பிரேக் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாரி சுகா இந்த மாதிரி பேசிட்டு ஃபிலிக்ஸை பாட்டு ஹெவியாக முறைச்சபடி நேராக அங்கேருந்து கிளம்புனா லீமேடா ஏம் ரெடரியை அடித்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு ஏன் ஹவுஸ்க்குள்ளே கொண்டு இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டு கொடுத்து போறியா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். ஃபிலிக்ஸ் தான் நம்ம கண்டிப்பாக அந்த பிளேஸ்க்கு போகணும், அங்கே என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், அதான் சரியாக தெரியலையடா, நாளைக்கு தான் அந்த ஃபங்க்ஷன் கூட என்னங்கிறத சொல்லாமல் போகிறான், ஏதோ ஒரு பர்சன்ட்டுக்கு என்கேஜ்மெண்ட்டுன்னு சொன்னானே அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு சொன்னான். யாருக்குன்னு தெரியலையே, யாருக்குன்னு சொன்னானா, அட்டடா அந்த சுகா சொல்லலையே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாதிரி சுகா சொன்னதை கேட்டுட்டு சரி ஓகே சுகாவே பேசியிருக்கா, நம்ம சுகா கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு சுகா மூலியமாகவே டேயை ஃபிலிக்ஸுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கலாங்கிற மாரி லீலியோட பேரண்ட்ஸோட கரெக்டாக அந்த மேரேஜ் கால்குள்ள என்றானா அதையுமே நம்ம ஜேகே நோட் பண்ணபடி நக்கலாக சிரிக்கிறான். இந்த மாதிரி சிரிச்சா சுகாடம் ஃப்ரெண்ட் சைடில் ஃப்ரெண்ட் சீட்டில் லீலியோட பேரண்ட்ஸ் ஃபிலிக்ஸ் ஜாக் எல்லாரையும் உட்கார வைக்கிறாரு. ஜாக்கை பார்க்க சொல்ல நம்ம சுகாவுக்கு கொஞ்சம் கோவம் இருந்தாலும் ஜாக்கும் ஜேகேயும் தானே எனிமீஸ். அந்த மூமெண்ட்டுக்கு ஜாக்கை நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு ஹெவியாக முறைச்சான். ஐயையோ எனிமி பக்கத்துலேயே வந்துருக்குமே, லீதான் யாருன்னு தெரியாது, பட் நம்ம யாருங்கிறது ஜேகேக்கு தெரியுமேங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இந்த மாதிரி ஃபிலிக்ஸ் பக்கத்தில் உட்காண்டாம். ஃபிலிக்ஸ் கடுப்புலையே நம்ம ஜேகேயை நோட் பண்ணிவிட்டு ஜேகே பக்கத்தில் அந்த ஸ்டேஜுக்கிட்ட ஜிமினா கிட்ட பேசிக்கிட்டு ஸ்டேஜில் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டுருக்க டேயை பார்க்குறாரு. ஐயோ ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் செமையாக பிரிட்டியாக இருக்கிறான் என்னோட பேபி. இந்த மாதிரி பார்க்க சொல்ல இந்த ஸ்டேஜிலேயே என் பேபியை மேரேஜ் பண்ணிக்கணும் போல் திங்க் ஆகுது. ஹயாங் டேயை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜாக் இந்த வேடை கேட்டு காண்டானா லீடா அவசரப்படாதடா, நான்டா சொன்னோம்ல இப்போது என்ன டப்பாகிருச்சு, மேரேஜ் ஹாலு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அங்கே தானே இருக்கிறோம், டேய் கூட அங்கே தான் இருக்கிறான், ஸ்டேஜ் வேறு பிக் ஸ்டேஜாக இருக்குது, நீ தான் என்கிட்ட சொன்னல 1 வீக் கழிச்சு டேயை என்கிட்டே கொண்டு கொடுத்துருவேன்ட்டு, நான் கூட ரொம்ப ப்ராப்ளம்லாம் பண்ணல, நீ ப்ராப்ளம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பண்ணாடான்னு சொன்னோம். டேட்டை ஃபுல்லாக ப்ராப்ளம் தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அந்த மூமெண்ட்டுக்கு ஜாக் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஃபிலிக்ஸை நோட் பண்ணோம். 1 வீக் ஆயிடுச்சுல, இதே ஸ்டேஜில் இதையாவது ஒன்று பண்ணி எனக்கும் டேக்கு மேரேஜ் பண்ணி வையேன், நான் இதே பிளேஸில் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க இந்த மாதிரி கேட்டால் ஜாக்கு காண்டாகி வர்ற கோவட்டுக்கு அந்த டேயை இதே பிளேஸில் கில் பண்ணி ஃபியூனல் நடத்தணும்னு போல் எனக்கு திங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் டென்ஷன் ஆகுறான். இந்த மாதிரி டென்ஷன் ஆனால் இப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கரெக்டாக ஸ்டேஜில் என்ட்ராக மூமெண்ட்டும் டைம் மூவ் ஆன் ஆகிற மூமெண்ட்டுக்கும் ஜேகே தான் இப்போ ஸ்டேஜில் இருக்கார். அந்த மூமெண்ட்டை நம்ம நோட் பண்ணிவிட்டு என்ன ஜிமீன் யாருக்கோ என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க, என்கேஜ்மெண்ட் பண்ணுற பர்சன்டேஜே காங்கலை, யாருக்கா இருக்கும், அது என்னவா ஹயாங் ஸ்டேஜ்லேயே நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிட்டே இந்த மாதிரி கேட்டான். சரி என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிற பர்சன்ஸ் எல்லாரும் ஸ்டேஜுக்கு வாங்கணுங்கிற மாரி அதில் ஒரு பர்சன்ட் சொல்ல, அதாவது என்கேஜ்மெண்ட் பண்ணட்டு கொண்டிருப்பாங்கல்ல அந்த பர்சன்ட் கூப்பிடவும் யார் அந்த பர்சன்ட் யாராக இருக்கும்னுங்கிற மாரி எல்லோரும் நோட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கரெக்டாக சுகா எல்லாருக்குமே தெரியும் டேக்கும் ஜோங்குக்குன்னா இங்கே என்கேஜ்மெண்ட்டுன்ட்டு, பட் நம்ம வீமீனுக்கு மட்டும்தான் தெரியாது. அந்த மூமெண்ட்டில் சுகா கரெக்டாக டே பக்கத்தில் என்ன டயாங் பண்ணிகிட்ருக்க எழுந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னாச்சு ஹயாங் ஏதாவது ப்ராப்ளமா என்ன, ஒரு ப்ராப்ளம் இல்லை வா அப்படிங்கிற மாதிரி நேராக டேயை ஸ்டேஜுக்கு சுகாவே கூட்டிகிட்டு ஜங்குவுக்கு முன்னாடி விட ஜங்குக்கிட்டே பட்டபடி க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணபடி அப்படியே ஒரு ஐயை பிளிங்க் பண்ணபடி எப்படியோ ஐ ஆம் ஹாப்பி, நான் உன்னை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிறேன், குயிக்காகவே உன்னை மேரேஜ் பண்ணிப்பேனுங்கிற மாதிரி இந்த மாதிரி டே நோட் பண்ணால் டேக்கு தான் ஒன்றுமே புரியாமல் சுகாவை நோட் பண்ணிவிட்டு என்ன எதுக்கு ஸ்டேஜில் கொண்டு விட்டா, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ஹயாங்
இங்கே என்ன நடக்குதுங்கிறது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பதட்டத்திலே நம்மகிட்ட இந்த மாதிரி பேசினா ஃபிலிக்ஸுக்கும் லீக்குமே இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ஒரு மாதிரி அவங்களுக்கும் டென்ஷன் ஆகுது. இங்கே என்னடா நடந்துட்டு இருக்குது, ஸ்டேஜில் இதுக்கு ஜங்குக்கும் நம்ம டே வந்து நிற்கிறாங்க, இங்கே என்ன நடந்துட்டு இருக்குங்கிற மாரி அவங்களும் டே எப்படி கன்ஃபியூஷனில் இருக்கிறாரோ அதே மாதிரி கன்ஃபியூஷனில் ஜிமினா அதே கன்ஃபியூஷனில் ஜிமினோட பேரண்ட்ஸ் நோட் பண்ணால் டேக்கும் டேக்குன்னா இப்போ இங்கே என்கேஜ்மெண்ட்டுங்கிற மாதிரி ஜிமினாட்ட சொன்னால் போச்சு இப்போ டே மொத்தமாக உடைய போடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் இப்படியா என்கேஜ்மெண்ட் பண்ணுவீங்க, அவன் ஏற்கனவே ஜேகே இந்த ஒர்க் ஹயாங் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதே பிடிக்காமல் இருக்கிறான், இப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவனுக்கு தெரியாமலே என்கேஜ்மெண்ட் பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஜிமினா டேயை நோட் பண்ணால் சுகாடா என்ன உண்மைட்டு இன்னசென்ட் பையன் மாதிரி பேசிகிட்டு இருக்க, இந்த பிளேஸ்க்கு நம்ம எதுக்கு வந்தோம், யாருக்கோ என்கேஜ்மெண்ட்டுன்னு சொன்னேன், யாருக்கோ இல்லை உனக்குதான் அப்படிங்கிற மாதிரி சுகா செலவம். ஹயாங் என்ன ஹயாங் உனக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா டைம் வேணும்னா பட் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம்ல, நான் தான் டிசைட் பண்ணேன், பேரண்ட்ஸு நான் ஜேகே எல்லோரும் சேர்ந்து டிசைட் பண்ணிட்டோம், மேரேஜ் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணிக்கலாம், இப்போ மொத்த மெம்பர்ஸ்க்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேயா, அமைதியே ஸ்டேஜில் நின்று என்கேஜ்மெண்ட்டுக்கான ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு சுகா அங்கேருந்து மூவ் ஆனா என்ன என்கிட்ட இதை பற்றி ஒருத்தர் கூட சொல்லலை, எனக்கு என்கேஜ்மெண்ட்டா, எனக்கே தெரியாமல் எனக்கு என்கேஜ்மெண்ட்டா அப்படிங்கிற மாரி ரொம்ப ஒரு மாதிரி. நான் என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன்னா இல்லை ரிங்கை போட மாட்டேன்னு சொன்னேன்னா, என்கிட்ட சொல்லாமலே இந்த மாதிரி எல்லா ஒர்க்கையும் பண்ணியிருக்கீங்க, ஒருத்தர் கூட என்கிட்ட ஹவுஸ்லேருந்து கிளம்ப சொல்ல கூட சொல்லலையேங்கிற மாதிரி ஒரு மாதிரி பெயினான மூமெண்ட்டில் டேயோட ஐஸ்லாம் அப்படி கலங்க ஆரம்பிக்குமா அந்த மாதிரி கலங்க ஆரம்பித்தோம். இந்த மூமெண்ட்டை ஜிமினா பார்க்க சொல்ல நீங்கள் எல்லோரும் சேர்ந்து டேயோட ஹார்ட்டை நொறுக்கிட்டீங்க, சுகா அதில் நீ தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாரி சுகாவை பிடிச்சிட்டுனா எல்லாம் தெரிஞ்சு தாண்டா பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சுகா கொஞ்சம் கோவமாட்டிட்டுனா அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கான ப்ராசஸ்லாம் எண்டாகி நம்ம டேக்குக்கு ரிங்கு கொடுத்து என்கேஜ்மெண்ட் பண்ண சொன்னோம். இந்த மூமெண்ட்டை பாட்டு ஃபிலிக்ஸுக்கு தான் அப்படி எப்படி சொல்கிறது, இருந்த இடத்துலையே ஃபயரை பற்ற வச்சா கொழுந்து விட்டு எறிவாங்கள அந்த மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த மூமெண்ட்ஸ் எதையுமே பார்க்க பிடிக்கல. ஜொங்கோ கம்ப்ளீட்டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி ரிங் போட வருவாரா, இந்த மாதிரி போட வேண்டாம் ஃபிலிக்ஸ் காண்டாகி அண்டு சேர்லேருந்து எழுந்துக்க ட்ரை பண்ண ஃபிலிக்ஸோட ஹேண்ட்ஸை லீ கிரிப்பாக பிடிக்கிறாரு. ப்ராப்ளம் பண்ணாட ஃபிலிக்ஸ், என்ன பண்ணாடனுங்கிற, அவனுக்கு ரிங் போடுறான் அப்படிங்கிற மாதிரி கோவமாக ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி கட்டுனா லீ கிரிப்பாக பிடிச்சிருக்க மூமெண்ட்டுக்கு ஜேகே டேயோட ஃபிங்கரில் ரிங்கை போட்டுட்டாரு. இப்போ டேயை நான் ரிங் போட சொல்லுவாங்களா இந்த மாதிரி போட சொன்னேன். டேயோட ஐஸ் மட்டுமும் கல்லங்கின பொசிஷன்லேயே நான் என்ன உன்னை லவ் பண்ணல என்னன்னா இல்லை உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் என்னன்னா என்கிட்ட எதையுமே சொல்லாமல் இந்த மாதிரி எதுக்காக இப்படி ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணணும், நீ எதுக்காக இந்த மாதிரி திங்க் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயினான மூமெண்ட்டில் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தானே எல்லாத்தையும் பண்ணுவேன், என்ன இப்போ என்னை ஃபோர்ஸ் பண்ணுறல, எனக்கு தெரியாமலே என்ன என்கேஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டலங்கிற மாதிரி நாளைக்கு இதே மாதிரி தானே மேரேஜ் ஸ்டேஜ்லேயும் கொண்டு வந்து விட்டுட்டு உனக்கு எனக்கு மேரேஜ் இன்பனுங்கிற மாதிரி ஒரு பெயினான மூமெண்ட்லேயும் ஜொங்கு கூட ஆனஸுக்கு அப்படி ரிங்கை போட வேண்டாம். ஃபிலிக்ஸ்க்கு அடுக்கு மேலே அந்த பிளேஸில் இருக்க முடியல. எழுந்த வேகத்திலேயே இங்கே லீ இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஃபைட் எதுவும் பண்ணிக்காமல் அந்த மேரேஜ் ஹாலை விட்டே வெளியே போயிடுவான். இந்த மாதிரி போனோம் ஜியாக்குக்கு தான் செம்ம ஆனந்தம், பயங்கர ஹாப்பினஸில் அப்பா எப்படியோ கேட்டே என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டான்டா, இது என்கேஜ்மெண்ட்டாக இல்லாமல் மேரேஜாக இருந்தால் இன்னும் ஹாப்பியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக் ரொம்ப ஹாப்பியான லீக்கு தான் இங்கே நடக்கிற மூமெண்டெல்லாம் பார்க்க அவ்வளோ டென்ஷன் ஆகுது. என் பிரதரை நான் ஒன் பை ஒன்னாக சொல்லி அவனை கண்ட்ரோல் பண்ணி வச்சான். என்ன திமிர் இருந்தால் அவனை இந்த பிளேஸ்க்கே வர வச்சு அவன் முன்னாடியே நீ என்கேஜ்மெண்ட் பண்ணுவடா, பார்க்குறேன். என்கேஜ்மெண்ட் ரிங் தானே போட்ட, கண்டிப்பாக அந்த டே உனக்கு கிடைக்க நான் விட மாட்டேன். அந்த டே என்னோடய பிரதரை தான் மேரேஜ் பண்ணிப்பான், அவன் ஏன் ஹவுஸ்க்கு தான் வருவான் அப்படிங்கிற மாதிரி லீ காண்டுலேயே அப்படியே அங்கேருந்து எழுந்து போனால் லீயோட பேரண்ட்ஸுக்குமே இந்த மூமெண்ட் கொஞ்சம் பெயினாக இருக்குமா. அந்த மூமெண்ட்டுக்கு லீயை ஃபாலோ பண்ணபடி போனால் இங்கே எல்லோரும் பெயினில் போனால் ஜாக்குக்கு மட்டும்தான் செம்ம ஹாப்பினஸ். விட்டால் இந்த பிளேஸில் டான்ஸ் ஆடிட்டே போவான். அவளுக்கு
அவ்வளோ ஹாப்பினஸில் என்ஜாய் பண்ணபடி போனோம். எங்கே எங்கேஜ்மெண்ட் பிரேக் ஆகுது. இப்போ ஹவுஸில் டேயோட பெட்ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. பெட்ரூமை லாக் பண்ணி வச்சுருக்காரு. க்ளோஸ்லாம் இல்லை, லாக் பண்ணி வச்சுருக்காரு. லாக் பண்ண பொசிஷன்லேயே பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி பட்டுட்டு பில்லாவை ஹாக் பண்ணபடி பயங்கரமாக அழுறாரு. இந்த மாதிரி ஏன் என்னை இப்படி ஃபோர்ஸ் பண்ணணும்? நான் என் மாமா என்னெல்லாம் திங்க் பண்ணுறானோ அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறான். எனக்கு தெரியவே இல்லை பட்டியா. எனக்கு தான் இந்த என்கேஜ்மெண்ட்லாம் நடந்துகிட்ருக்குது, இந்த ஒர்க்லாம் நடந்துட்டுருக்குங்கிறது எனக்கு எனக்கு யாருமே சொல்லலை பட்டியா. எல்லாருமே அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை தான் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எப்படி ரிங்கை போட்டு என்கேஜ்மெண்ட்டு முடிஞ்சிடுச்சு. எவ்வளோ ஸ்மூத்தாக சொல்லி முடிச்சிட்டார்ல. அப்போ இதே மாதிரி தானே மேரேஜும் நடக்கும்.